மன்மதராசா பாட்டை பாடுறதுக்கு உங்களை எதனால் கூப்பிட்டேன் அப்படின்னு தினா சொன்னாரா? ஆக்சுவலாக அந்த படத்தில் சார் அப்பா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. மாணிக்க விநாயக அப்பா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அது அவர் வந்து நடிச்சிருந்தார் அவர். ஆமாம், அவர் அதில் நடிச்சிருந்தார். ஆனால் அவர் நடிக்க போகிறாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாங்கள் பாடினது அந்த படத்தில். அப்படியா? ஆமாம், நாங்கள் பாட்டு ரெக்கார்ட் சாங் வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சார். நான் வந்து பார்த்திபன் கனவுன்னு ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு பாட்டு வித்யாசாகர் சார் மியூசிக்கில் பாடியிருந்தேன். ஒரு ஃபோக் சாங் அது. வாடி மச்சினியே ஒரு சிட சேடி வச்சினியே சோ சிட்டு சோழ சோழ சிட்டுன்னு ஒரு பாட்டு சீர்காழி சிவசிதம்பரமையம் நானும் பாடியிருந்தேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போது தினா சாருக்கு வந்து அப்பா வந்து இல்லை வேறு ஏதோ சாங் பாட போயிருந்தார். அப்போ இந்த மாதிரி புதுசாக ஒரு பொண்ணு பாடுதுப்பா, இந்த மாதிரி வித்யாசாகர் சார் கூட நிறைய பாட்டு கொடுத்துருக்காரு, நீ வேணா ஒன்று ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்திபன் கனவு சாங் வந்து தினாண்ணா கொடுத்தோன்னே தினாண்ணா கேட்டுட்டு சரி ஓகே நம்ம இந்த படத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாரு தினாண்ணா. அப்போ மன்மதராசா டியூனை வந்து போட்டு காட்டுறாரு, பாடி காட்டுறாரு எனக்கு. இதுதான்மா நீங்கள் பாடணும், ஓகேவா, அந்த பிச்செலாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. ஓகேண்ணா. ஏன்னா அப்போ வந்து தினாண்ணாக்கு என் அடையாளம் தெரியல. ஏன்னா அப்பா கிட்ட தான் நான் வந்து மியூசிக் கற்றுக்கிறேன். அப்போ வந்து அவர் வீணை ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவங்க வீட்டில். அப்போ எனக்கு தெரியல அவருக்கு. அப்போ நான் சொன்னேன் அப்பா தான் நான் என்னோடய குருன்னு. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அப்போ தான் கேட்குறேன், சங்கர் மகாதேவனோட பாடுறீங்க, நீங்கள் பாடுறீங்களா? இல்லை நான் அவர் பாடிட்டோம் முதல்ல, அப்புறம் நான் பாடுறேன். ஆக்சுவலாக நான் பாட வேண்டியது வண்டார்குழலி. ஓ, அதுக்கப்புறமா மாற்றப்பட்ட பாட்டு மன்மதராசா. அப்படியா? நான் அப்பாவோட தான் பாடுறதா இருந்தது அந்த பாட்டு. அப்புறம் தினாண்ணா வந்து இல்லை அது ஸ்ரீலங்கா பார்த்து சாரதி பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு மன்மதராசா எனக்கு கொடுத்தாரு. அப்பா லாஸ்ட் எப்போ போனாலும் திட்டுவார், டேய் எனக்கு அந்த பாட்டு தரேன்னு சொல்லிட்டு நான் பாடியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருந்திருக்கும், எனக்கு இந்த பாட்டு கொடுத்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக கிண்டெல்லாம் திட்டுவார் அவர். ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு பார்த்திபன் கனவு பாட்டை கேட்டு தான் எனக்கு மன்மதராசா பாட வாய்ப்பு கிடைச்சிது. மன்மதராசா வந்து என்னோடய சினிமாவில் 7வது பாடல். அதுக்கு முன்னாடி 6 பாடல்கள் நான் சினிமாவில் பாடிட்டேன். 7வது பாட்டு நல்லா ஹிட்டாச்சு.